ஹலோ, greetings to you all. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. யூல் டூ குட். சி இன்றைக்கி எனக்காக நான் தேர்ந்து கொண்டப்பட்டது, எதுக்கு நம்மளுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. அந்த டைம் நான் சிந்திக்கும்போது a small thought came to me which I studied when I was எப்போ படிச்சுன்னு தெரியாது. ஸோ நம்ம தேவையில்லாததை நம்ம வச்சுருக்கனால தான், தேவையில்லாத நம்ம தேடி போகிறனால தான், தேவையில்லாதவைகளை நாம் பிடித்து கொண்டு இருப்பதனால தான் நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது. நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம், உயிரை கூட இழந்து போகிறோம். சிலர் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு ஒரு சின்ன கதை நான் படித்த ஞாபகம் வருகிறது. என்னவென்றால், இப்போ அந்த காலத்தில் குரங்கு பிடிப்பாங்க. எதுக்கு குரங்கு பிடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ குரங்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான மண்பாண்டம் செய்வாங்களாம். அண்ட் க்ளே பாட். ஓகே, தே மேக் க்ளே பாட். அது சின்ன வாய் மட்டும் சின்னதாக வச்சுருப்பாங்களாம், கை போகிற அளவுக்கு மட்டும், கை மட்டும் நல்லா டைட்டாக உள்ள போகிற மாதிரி. அதுக்குள்ளே புஷ் இட் அண்ட் பிளேஸ் ஆல் த ஆப்பிள் இல்லைன்னா பொரி உருண்டை போன தின்பண்டங்களை உள்ளே திணிச்சு வச்சுருவாங்களாம். ஸோ இந்த ஸ்மெல்லை கேட்டுட்டு இந்த குரங்குங்க வந்து அந்த மண்பாண்டக்குள்ளே கையை விட்டுட்டு அந்த பொருளை எடுக்க பார்க்குமா. எடுக்கும்போது அது கை மாட்டிக்கும். ஏன்னா கையில் பொருள் இருக்குது. ஸோ வெளியே வராது. அதை கேட்டு கத்துமா. அது யோன்னு ஐ மீன் ஸ்டார்ட் ஸ்க்ரீமிங் லைக் வாட் ஹேப்பன். த கை ஹூ கெப்ட் த ட்ராப் வந்து குரங்கை பிடிச்சிட்டு போயிட்டு வரான். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்டோரி. ஓகே, இதில் நான் கற்றுக்கிட்டது என்னதுன்னா, நம்ம என்ன செய்கிறோம், இதே மாதிரி நம்ம தேவைன்னு சொல்லிட்டு உள்ள ஏதோ தேடி போகிறோம். ஆனால் அங்கே போய் மாட்டிக்கிட்டோன்னா அது விட்டால் தான் நம்ம வெளியே வர முடியும். அது பண ஆசையாக இருக்கலாம், பொருள் ஆசையாக இருக்கலாம், என்ன மாதிரி டெம்டேஷனாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை கையில் வச்சுட்டு இருந்தால் உள்ளே மாட்டிக்குவோம். அந்த குரங்கு கூட ஈஸியாக வெளியே கை எடுத்துருக்கலாம். ஆனால் அது என்ன செய்யாது, தனக்கு கிடைத்த பொருளை விட அதுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அதுக்கு நம்ம கையில் ஒரு பொருள் கிடச்சிச்சு, எனக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. ஸோ இட் டசன்ட் வாண்ட் டு அது திங்க் பண்ணாது. என் உயிர் தான் முக்கியம்னு சொல்லாமல் அந்த பொருள் தான் முக்கியம்னு சொல்லி அந்த பொருள் மேலே நம்ம ஆசையோ நம்ம எண்ணங்களை வைக்க போகலன்னா அந்த குரங்கு மாதிரி நம்மளும் மாட்டிக்கிறோம். அந்த பொருளை விட்டாவோ அந்த பழத்தை விட்டால் அந்த கையை தன்னால் எடுத்துக்க முடியும். அது அந்த பொருளை விடாமல் ட்ரை பண்ணிச்சுன்னா, ஏன்னா அந்த பொருள் கையில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சில விட வேண்டியதை நம்ம விட்டு தான் ஆகணும். நமக்கு தேவையில்லாததெல்லாம் வரும், டெம்டேஷன் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, இல்லை எனக்கு அது வேணும், இல்லை எனக்கு இந்த பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோன்னா வில் கெட் ட்ராப்ட் அண்ட் ஃபைனலி வில் லூஸ் ஆர் லைஃப். ஸோ என்ன பண்ணுறோம், தேவையானதை மட்டும் நம்ம இருந்தால் போதும். பிரச்சனைகள் வரும், பிரச்சனையை விட்டு வரணும். இல்லை அந்த பிரச்சனையோடு வெளியே வர முடியாது நம்மளால். தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டு வந்துட்டு தான் வாழ்க்கை. ஸோ இது சிந்திச்சு பாருங்கள். இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், think and apply in your life. Have a great day. God bless you all.